வியூவர்ஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம சம்யுக்தா நம்ம மித்ராவோட மனசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லக்ஷ்மியை பற்றி அவங்களோட நல்லதை அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பத்துக்காக செஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம சம்யுக்தாவாக இருந்துக்கிட்டு லக்ஷ்மி எல்லாத்தையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்களா. இதனால் என்னதான் நம்ம மித்ராவுக்கு கோபம் இருந்தாலும் அந்த நேரத்தில் கூட லக்ஷ்மியை அவங்க கண்ணில் தெரியுது அவங்களோட காதல், லக்ஷ்மி மேலே இருக்கிற காதல். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விவேக், ஜானு, அப்புறம் நம்ம தேவயானி இவங்களெல்லாம் காட்டுறாங்க. நம்ம விவேக்குக்காக நம்ம ஜானு பார்த்தீங்கன்னா சம்யுக்தா கூட சேர்ந்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தேவயானிக்கு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, தலகால் புரியாமல் அவங்க ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா ஜானு விவேக்கை மறந்துட்டேன், நீங்கள் உங்கள் விருப்பப்படியே விவேக்குக்கு கல்யாணம் பண்ணுவீங்க ஆண்டி, நான் இதில் தலையிட மாட்டேன், இனி என்னால் ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு என்னென்னமோ டைலாக்லாம் விட்டுட்டு இருக்காங்களா. இதை பார்த்துட்டு நம்ம தேவயானிக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வரா மாதிரி இருக்குது. என்ன ஜானு சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், இனிமேல் நான் உங்களோட பையனோட லைஃப்பில் தலையிட மாட்டேன், ஒருத்தவங்களுக்கு எனக்கு அந்த தகுதியெல்லாம் இல்லை அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அதனால் இன்னமும் அதை ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது என்னோட தவறு தானே, அதை நான் மாற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு ரொம்பவே பெருந்தன்மையாக பேசுகிற மாதிரி அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம விவேக்கோட நடிப்புக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். ஜானுவே என்னை வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு எதுக்குமா அவ எனக்கு வேண்டாம், நீங்கள் பார்த்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை கேட்ட தேவயானிக்கு அப்படியே தலையே சுற்றுது. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த பக்கம் நம்ம சம்யுக்தாவுக்கு நம்ம தேவயானி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. என்னால் முடியாததை, என் குடும்பத்தில் எல்லாரும் பேசி முடியாததை நீ இன்னைக்கு சாதிச்சிட்ட சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் என்ன ஆண்டி இருக்குது, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது அதை விட்டு விலகிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்யுக்தாவை அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வில்லி மனுஷாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது, இதில் வேறு ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, நான் இதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிடெக்டிவ் மாதிரி அந்த இதில் இறங்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. உடனே நம்ம மித்ரா பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஒரு பக்கம் விவேக்கும் இந்த பக்கம் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஜானு நம்ம சமையல்கார அக்கா கிட்ட எனக்கு ஒரு காஃபி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக போயிடுறாங்க. இந்த பக்கம் சம்யுக்தாவும் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சம்யுக்தாவையும் மித்ராவையும் தாங்க காட்டுறாங்க. மித்ராவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறதுனால மித்ரா கிட்ட போயிட்டு சம்யுக்தா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மித்ரா சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்றாங்க. ஆமாம், இதெல்லாம் எங்களோட பிளான் தான், நான், உங்கள் அப்பா, ஜானு, விவேக் எல்லாரும் போட்ட பிளான் தான். ஏன்னா இந்த மனுஷா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக ஜானுவோட விவேக்கோட கல்யாணம் நடக்காது, அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டோம். இப்போ மனுஷாவும் குழம்பியிருக்கால, அந்த குழப்பத்திலேயே நாங்கள் அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகிறதுன்ட்டு நாங்கள் நிறைய திட்டத்தை போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சித்தியால் எங்கள் சித்தி கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, உங்கள் சித்தி என்ன ஒத்துக்கிறது, அதுக்கெலாம் நாங்கள் ஒத்துக்கிற அளவுக்கு நாங்கள் பிளானை போட்டு வச்சுட்டோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக நடக்கும், உங்கள் சித்தி இந்த மனுஷா இது பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மனுஷா மட்டும் அந்த கீயை கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்களும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்பை இந்த மனுஷா கொடுக்கறதே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக இந்த உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட ஒய்ஃபை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்க, கண்டிப்பாக ஜானு விவேக்கோட கல்யாணத்தில் உங்கள் ஒய்ஃப் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா சொல்கிறாங்களா. இதை கேட்டுட்டு எதுக்காக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அவங்க என்ன அப்படி தப்பு பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ மித்ரா சொல்கிறாங்க, அவள் எனக்கு பெரிய துரோகத்தையே பண்ணிட்டு போயிட்டா, அவள் துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்களே, அந்த துரோகத்தை பண்ணிட்டு போகும்போது அந்த விஷயத்தை அவங்க தான் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா, இதை நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மித்ராவை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அவங்க உங்களுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காங்க, உங்கள் குடும்பத்துக்காக பார்த்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுருக்காங்க, நீங்கள் என்னென்னலாம் விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்காக கூடவே இருந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் கடைசியில் ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் தீர விசாரிக்காமல் அவங்க மேலே நீங்கள் குற்றத்தை சுமத்துறது ரொம்பவே தப்பு இல்லை, அது மட்டும் உண்மைன்னு தெரிய வரும்போது அன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்யுக்தாவாக இருக்கிற லக்ஷ்மி அந்த இடத்துல அப்படியே உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நினச்சி நம்ம மித்ரா ரொம்பவே கண் கலங்கி இருக்காங்க. அப்போ இதை நம்ம லக்ஷ்மி சம்யுக்தாவாக இருக்கிறவங்க நோட் பண்ணிடுறாங்க. உங்கள் மனைவியை பற்றி நீங்கள் என்ன தான் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு அவங்க மேலே காதல் இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமிக்தா சொல்கிறாங்க. அதை நான் உங்கள் கண்ணிலே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமிக்தா சொல்கிறாங்க. அந்த இதுவை வந்து நம்ம மித்ரா வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களால எதுவுமே பதில் சொல்ல முடியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் அப்புறம் வந்து ஜானு விவேக் எல்லாருமே வந்து ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ விவேக் கேட்குறாங்க, அண்ணி நீங்கள் சொன்னதா அம்மா நம்பியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றாங்க. கண்டிப்பாக நம்பியிருப்பாங்க. எனக்கு என்னமோ அவங்க நம்பியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. இந்த வந்து மனிஷாவும் இதை வந்து நம்பியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னும் போது அதுக்கு நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க, அவங்க அம்மா மட்டும்தான் நம்பணும் நம்மளோட பிளான் படி. அந்த மனிஷா நம்பினா என்ன நம்பலைன்னா என்ன, அவள் இப்போதைக்கு நம்பாம தான் இருக்கணும். அப்போ தான் உன்னோட கல்யாணத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவள் தப்பு பண்ணுவான். அந்த தப்பை வச்சு அவளுக்கு அந்த பிளாக்மெயிலை பண்ணி உங்களோட கல்யாணத்தை நடத்துறதுக்கு தான் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அப்போ நம்ம ஜானு சொல்கிறாங்க, அக்கா உன்னை பார்க்குறதுக்காக நம்ம லக்கி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு விவேக் சொல்கிறாங்க, அவள் லக்ஷ்மி பாப்பா தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெயதேவ் சொல்கிறாங்க, அதுக்கு நீ லக்கியை வந்து சாதாரணமாக எடை போடாதடா. இப்போவே லக்ஷ்மி தான் சமிக்தா அப்படின்றத அவள் பாதி வந்து கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மியும், ஆமாம் விவேக் உனக்கு ஒன்று தெரியுமா, இப்போ கூட அவள் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருவா பாரு அப்படின்றாங்களா. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க வராங்க. இன்னைக்கு நான் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ நம்ம லக்கி பார்த்திங்கன்னா உடனே நம்ம சமிக்தா கையில் இருக்கிற பொட்டை தேடுறாங்க. ஏன்னா வந்து அங்கே ஜுன்னு வீட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கையில் வந்து லக்ஷ்மிக்கு வந்து கையில் பொட்டு ஒட்டி விடுறாங்க. அந்த பொட்டோட சமிக்தாவாக இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்க தான் லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டவட்டமாக வந்து முடிவு பண்ணிவிட்டு அந்த பிளானை பண்ணிக்கிறாங்க. அதை வந்து இங்கே தேடுறாங்க. அவங்களுக்கு அந்த பொட்டு கிடைக்கல. ஐயோ இங்கே தானே ஒட்டணுமே, அந்த பொட்டு எங்கே ஒரு வேளை கீழே விழுந்துச்சா, அப்படிலாம் விழாதே, அது நம்ம என்ன மாதிரி கம்மில் ஒட்டினோம், அது எப்படி விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே டவுட் ஆகிட்டு இப்போ என்ன சொல்கிறதுன்னு திருன்னு முழிச்சுட்டு அவங்க அந்த சைடு போகிறாங்களா. இப்போ இந்த பக்கம் வந்து ஜெயதேவி நம்ம விவேக்கு கிட்ட வந்து நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க, அவள் என்ன தேடிட்டு போகிறா தெரியுதுங்களா, நான் வந்து ஜுன்னு வீட்டில் இருக்கும் போது என்னோடய கையில் அவளோட பொட்டு எடுத்து எனக்கு ஒட்டி விட்டது அது இங்கே வந்து பார்த்தா நான் சமிக்தாவாக மாறும் போது அது என் கையில் இருந்தால் நான் தான் லக்ஷ்மி அப்படின்றத அவள் கண்டுபிடிச்சி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்காக தான் அந்த வேலையை அங்கே பார்த்தா. அதை நான் உஷாராக எடுத்துட்டேன் அவளுக்கே தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அப்போ ஜெயதேவ் சொல்கிறாங்க, அவள் என்ன மாதிரி யோசிக்கிறா பற்றியா அம்மாவை அப்படின்னு சொல்கிறாங்க. லக்கியை நீங்கள் சாதாரணமாக எடை போடக்கூடாது. ஏன்னா அவள் ரொம்பவே வந்து நல்லா வந்து கிளவராக பிளான் போட்டு வந்து இதை பண்ணியிருக்கா. நல்ல வேளை அதை நான் வந்து பார்த்ததுனால அதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னும் போது நான் இன்னமும் வந்து லக்ஷியை லாலிபப்பு சாப்பிட்ற வந்து குழந்தையாக தான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு யோசிக்கிறான்னும் போது தான் எனக்கு அப்படியே ரொம்பவே வியப்பாக இருக்கா நீ இதை பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் வந்து நம்ம லக்ஷ்மி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மனிஷாவையும் தேவயானியும் தான் காட்டுறாங்க. மனிஷா ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தேவயானி வந்து கேட்குறாங்க, நீ என்ன தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க, இன்னமும் அந்த சமிக்தா தான் லக்ஷ்மி அப்படின்றத நீ யோசிச்சுக்கிட்டே இருக்கியா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி கேட்கும் போது ஆமாம் ஆண்டி, அது கூட இல்லை, எனக்கு என்னமோ விவேக் ஜானு இதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டீங்க அதை அப்படின்னும் போது உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நீ எதுக்கு இப்படிலாம் யோசிச்சுட்ருக்க, இப்போ தான் என் பையன் வந்து அந்த ஜானுவை வேணான்னு சொல்லிட்டு சொன்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது கூட உனக்கு பொறுக்கலையா, அதை நான் என்ஜாய் பண்ண கூட என்னை விட மாட்டேன், இதை விட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி என்னை குழப்பிக்கிட்டே இருக்க மனிஷா நீனு அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன உனக்கு, நீ வந்து மித்ரா கையால் வந்து தாலி கட்டிக்கணும்னு நினச்ச விவேக்கோட கல்யாணத்தில், இப்போ அந்த மித்ரா வந்து அதை முடியாது, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமிக்தா கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், அதனால உன்னால் அதை பொறுத்துக்க முடியல, அதனால இப்போ விவேக் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் பார்த்துட்ருக்க, அதுதானே, யார் நிறுத்தணும்னு நினச்சாலும் அதை நான் செய்ய விட மாட்டேன், என் பிள்ளைக்கு நான் பார்த்த பொண்ணோட கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி உறுதியாக அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மனிஷாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானிக்கே இப்போ மனிஷா மேலே டவுட் வந்துடுச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து இந்த ஜானுவியும் விவேக் கல்யாணத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சோம், இப்போ இவளே வந்து என்னோட பையனோட கல்யாணத்தை நிறுத்திடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஆண்டி நீங்கள் என்ன இப்படிலாம் இருக்கீங்க, நான் உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி தான் கட்டுறாங்க. லக்கி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்பவே ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு காரில் வந்து இருக்காங்க.
இருக்காங்க. இந்த பக்கம் காரில் ஒரே யோசனையிலேயே இருக்காங்க நம்ம லக்கி. ஏன்னா வந்து நம்ம லக்கி பார்த்திங்கன்னா சம்யுக்தா தான் நம்ம லக்ஷ்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொட்டு விஷயத்தில் ஏமாந்ததுனால இது எல்லாம் எப்படி நடந்தது, ஒருவேளை லக்ஷ்மி அம்மா தான் அவங்க வீட்டில் இருக்காங்க, இங்கே வந்து சம்யுக்தா ஆண்டி தானோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குஷியோட அம்மா எல்லாரும் வராங்க நம்ம விவேக்கு பார்த்த பொண்ணு வீட்டிலேருந்து. அப்போ நம்ம குஷி பார்த்து நம்ம லக்கியை பார்த்து பயப்படுறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அந்த பொண்ணு அந்த காரில் உட்காந்துட்டு இருக்கு பாருமா, இன்றைக்கும் ஏதாவது தும்பிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னாங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு தெரியாத ஒரு அந்த அவசகுணத்தில் ஏதோ தும்பிட்டா, அதுக்குன்னு எப்போவுமே அதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, நீ என்னம்மா சின்ன பொண்ணை பார்த்து பயப்படுற அப்படின்றாங்க. உடனே நம்ம லக்கியை பார்த்துட்டு நம்ம குஷியோட அப்பா கூப்பிட்றாங்க. வாமா இங்கே அப்படின்றாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா, வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்தீங்க, இருக்காங்கன்னு தெரிஞ்சு தானே வந்தீங்க, அப்புறம் என்ன கேள்வி அப்படின்றாங்க. உடனே அன்னைக்கு தும்முனா மாதிரி இன்றைக்கி ஏதாவது தும்பிடுவியோ, அன்றைக்கி தும்முனா இன்றைக்கும் தும்பிடுவேன்றதுக்கு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட எதிரும் புதிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இந்த பொண்ணு இப்படி வாய் அடிக்குது, இதுக்கிட்ட பேசவே முடியல அப்படின்றாங்க. உடனே சரி உள்ளே போகலாமா, இப்போ உள்ளே போகாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் போகாமல் போயிடுவீங்களா, இல்லை இப்போ போக தானே போகிறீங்க போங்க அப்படின்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு நம்ம லக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம குஷியோட ஃபேமிலியும் நம்ம தேவயானியை பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போனதுமே தேவயானிக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தேவயானி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஜானு அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதை பார்த்த நம்ம மனிஷா பார்த்தீங்கன்னா, ஆண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கோயிலுக்கு போகிற நேரத்தில் அவ்வளோ எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னும் போது, இப்போ பாரு கொஞ்சம் நம்மளும் நடிக்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜானுன்னு கூப்பிட்றாங்க. உடனே என்னங்க ஆண்டி அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே இதை பார்த்த குஷிக்கு ரொம்பவே கடுப்பாகுது ஜானுவை பார்த்துட்டு. இந்த பக்கம் நம்ம ஜானு பார்த்தீங்கன்னா மனிஷா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம தேவயானி, நான் உன்னை எத்தனை வாட்டி சொல்கிறேன், என்ன ஆண்டின்னு கூப்பிடாத அத்தன்னு கூப்பிடுன்னு சொல்கிறேன்ல, அதை விட்டுட்டு என்ன ஆண்டின்னு கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் விவேக்கையும் கூப்பிட்றாங்க. விவேக் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து இறங்கி வராங்க. மாடியிலேருந்து இறங்கி வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம குஷி வந்து அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. இந்த பக்கம் ஜானு ஒரு பக்கம் நிற்கிறாங்க, இந்த பக்கம் குஷி நிற்கிறாங்க நம்ம விவேக்குக்கு. ஆனால் நம்ம குஷியை பார்க்காம நம்ம விவேக்கு நம்ம ஜானுவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம மனிஷா நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜானுவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. இந்த பக்கம் குஷியை பார்த்துட்டு நம்ம தேவயானி பார்க்குறாங்க. அப்படியே நம்ம விவேக் பேசாமல் நிற்கிறாங்க. உடனே விவேக் கிட்ட சொல்கிறாங்க, டே என்னடா குஷிக்கிட்ட பேசவே மாட்டேற, உனக்காக தானே குஷி வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம விவேக் வந்து ஃபார்மாலிட்டிக்காக ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கையை நம்ம குஷி பிடிச்சிக்கிட்டு அப்படியே போட்டு நம்ம கையை போட்டு பேசிடுறாங்க. இதை பார்த்த விவேக் வந்து ஐயோ என்னடா இது கையை போட்டு இந்த அளவுக்கு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜானுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன விவேக் அவள் கையை பிடிச்சி இப்படி வந்து பேசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு செய்கையால் காட்டுறாங்க. உடனே நம்ம விவேக் அந்த கையை அப்படியே தட்டி விட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம தேவயானி எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம தேவயானி விறுவிறுன்னு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் சம்யுக்தா கிட்ட போகிறாங்க. ஏன்னா சம்யுக்தாவையும் கோயிலுக்கு கூப்பிடுறதுக்கு தான் போகிறாங்க. இதை பார்த்து நம்ம மனிஷாவுக்கு பயங்கரமாக வயிறு எறுது. ஏன்டா ஆண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மனிஷாவை நம்புகிறாங்களோ இல்லையோ நம்ம சம்யுக்தாவை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தேவயானி. இதை தானே நம்ம லக்ஷ்மி எதிர்பார்த்தாங்க. அவங்களோட திட்டத்தின்படி நம்ம தேவயானி முக்கால்வாசி அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ தேவயானி நம்ம சம்யுக்தாவை வந்து கோயிலுக்கு வர சொல்லி வலுக்கட்டாயம் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம சம்யுக்தாவும் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேலை இருக்கு ஆண்டி அப்படின்றாங்க. இல்லை நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வரேன், ஆனால் நான் ஒரு கண்டிஷன் போடுவேன் அப்படின்றாங்க. என்னம்மா கண்டிஷன் அப்படின்றாங்க. நான் வரணும் அப்படின்னா மித்ராவும் வரணும் அப்படின்றாங்க. உடனே வந்து மித்ராவை கேட்குறாங்க, நீ கோயிலுக்கு வரியா? இல்லை நீங்கள் போகிற இடத்துக்கு நான் எப்படி வர முடியும் சம்யுக்தா, கோயிலுக்கெலாம் எனக்கு வேலை வெட்டி இல்லையா அப்படின்னும் போது நம்ம லக்ஷ்மிக்கு கோவம் வந்து அப்படியே அந்த இடத்துல இல்லை நானும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏன்டா மித்ரா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எதுக்கு வரணும் அப்படின்றாங்க. உன் தம்பிக்காக நீ வரமாட்டியா, என்ன நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க.
வந்து எனக்காக நீங்கள் ஆஃபீஸ்க்காக வேண்டிக்கங்க, அப்புறம் வந்து என்னோடய பிஸ்னஸ் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க, நான் உங்களோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீலிங் போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவும் கிளம்பி வராங்க. உடனே வந்து நம்ம சம்யுக்தா சொல்கிறாங்க, நான் ரெடி ஆகிட்டு 2 மினிட்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானி கீழே வராங்க, ஒரு பக்கம் மித்ராவும் இறங்கி வராங்க. அப்போ இந்த பக்கம் நம்ம சம்யுக்தாவை வந்து நம்ம மனிஷா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம மனிஷாவோட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மாதிரியே தெரியுது சம்யுக்தா. அப்படியே உறைஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் மித்ரா கிட்டே கேட்குறாங்க, நீ கோயிலுக்கு போறியா அப்படின்றாங்க. ஆமாம், நான் கோயிலுக்கு போகிறேன், இந்த சம்யுக்தா கூப்பிட்டதுனால அவங்களுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே நம்ம மனிஷா பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானி கிட்டே சொல்கிறாங்க, ஆண்டி நானும் வரேன். என்ன மனிஷா, இப்போ தான் நான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன், வேலை இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், கண்டிப்பாக நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம மித்ராவோட காரில் நம்ம லக்ஷ்மி முன்னாடி போய் உக்காந்துடுறாங்க. இந்த பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாப்பா அப்புறம் ஜானு எல்லாரும் இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க எல்லாருமே ஒரு சைடு வந்துக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் லக்கி பாப்பா வந்து நம்ம மித்ரா கிட்டே கேட்குறாங்க, அப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, போகிற வழியில் நம்ம ஜுன்னுவை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்றாங்க. உடனே நம்ம லக்கி பார்த்து நம்ம மித்ரா சொல்கிறாங்க, எதுக்காக எங்கே போனாலும் நீ வந்து அந்த ஜுன்னுவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, இப்போ நீங்கள் எல்லாருமே பெரியவங்களாக இருந்து ஒன்றா கூடி பேசிப்பீங்க, நான் மட்டும் தனியாக இருப்பேன்ல, எனக்கு போர் அடிக்கும்ல, அதனால தான் ஜுன்னு கூட இருக்கேன்னு சொல்கிறேன். ஜுன்னு என்னோட தம்பி மாதிரி தானே, அவன் கூட பேசிக்கிட்டு நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபோனை வாங்கி நம்ம அர்ஜுனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க நம்ம ஜுன்னுவை கேட்குறதுக்காக. அப்போ நம்ம மித்ரா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அர்ஜுனுக்கு மித்ராவோட நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுறதுனால என்ன இது மித்ரா நம்மளுக்கு கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் நினைக்கிறாங்க. அப்போ அர்ஜுன் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஹலோன்னு சொல்கிறாங்க. உடனே நான் தான் அங்கிள் லக்கி பேசுகிறேன் அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்றாங்க. ஜுன்னுவை என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஜுன்னு வீட்டில் தாம்மா இருக்கான். சரி சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, ஜுன்னுவை கூட்டிகிட்டு நான் சொல்கிற கோயிலுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து அர்ஜுன் சொல்கிறாங்க, என்னம்மா அப்படின்றாங்க. இல்லை, நான் சும்மா ஜுன்னுவை பார்க்கணும் அதனால தான் அப்படின்றாங்க. உடனே அங்கே ஒரு இடத்துல பீடிங்கை போடுறாங்க. நீங்கள் ஜுன்னு மட்டும் கூட்டிகிட்டு வராதிங்க, ஜுன்னோட அம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிற ஜானுக்கு நம்ம சம்யுக்தாக்கெலாம் அப்படியே தூக்கி வாரி போடுது. இவ என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு நம்ம சம்யுக்தாலாம் வந்து மனசில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் ஆன்ட்டியை அம்மாவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து இல்லை அவங்களுக்கு வேலை இருக்குமா அவங்களுக்கு அப்படின்னா, என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம லக்கிக்கு வந்து இதுதான் வந்து நான் வந்து இன்றைக்கி எல்லோரும் முன்னாடியே ப்ரூவ் பண்ணுற ஒரு இதை விட்டுட்டேன்னா, இந்த வாய்ப்பை விட்டுட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே மனசில் உறுதியாக வந்து இது பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்ம அர்ஜுனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், நீங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்தே ஆகணும், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அர்ஜுனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே சம்யுக்தா வாங்கி பேசுகிறாங்க, நீங்கள் ஜுன்னோட அம்மாவோட கோயிலுக்கு வாங்க அப்படி சொல்கிறாங்க. உடனே அந்த பக்கம் வந்து அர்ஜுன் சொல்கிறாங்க, என்ன லக்ஷ்மி புரிஞ்சுதான் பேசுகிறியா, எப்படி நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியாக அந்த ஃபோனை வாங்கி அப்படியே வந்து சொல்லிடுறாங்க. இதனால் நம்ம அர்ஜுனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம ஜானுக்குமே ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் ஜானு இருக்காங்க. இந்த பக்கம் அர்ஜுனோட அம்மா கேட்குறாங்க, என்னடா நீ அவளுக்கு போய் வாக்கு கொடுத்துட்ருக்க, அவள் என்னவோ இதெல்லாம் தெரியாமையே நடந்துட்டுருக்கா மாதிரியே நடத்துக்கிறா, அவள் அங்கே இருக்கும் போது எப்படி வந்து இப்போ வந்து இங்கே லக்ஷ்மி வர முடியும், நீ லக்ஷ்மியை கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னும் போது தெரியலம்மா, எனக்கே அவள் ஏதோ ஒரு கோடு வேர்டில் தான் சொல்கிறா, எனக்கு என்னமோ வந்து அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்னடா இது, நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன பொய்யால் நீங்கள் முழுசாக மாட்டிக்க போகிறீங்கன்றது தான் எனக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து அவளை சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நீ வந்து இவ்வளோ தூரம் பாடுபடுற, ஆனால் ஒரு சின்ன பொய்யால் நீங்கள் மித்ரா கிட்ட மாட்டிக்க போகிறீங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா, நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தைரியமாக நம்ம ஜுன்னுவை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. ஜுன்னு கேட்குறாங்க, அம்மா எங்கே அப்படின்ட்டு. போகிற வழியில் அம்மாவை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவை காட்டுறாங்க. ஜானு உடனே இறங்கினோடனே கேட்குறாங்க, அக்கா நீ எப்படிக்கா சமாளிப்ப, எனக்கு என்னமோ பயமாக இருக்குக்கா அப்படின்றாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம சமாளித்து தானே ஆகணும், சமாளிச்சுக்கலாம், நீ வா நான் பார்த்துக்கிறேன், நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுக்கு ரொம்பவே தைரியத்தை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா எல்லாருமே கோயிலில் பூசாரி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து தும்புச்சுங்க,
அது அபசகுணமாக இருக்குன்றதுனால எங்களுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐரிக்கிட்ட வந்து குஷியோட அம்மாவும் அப்பாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நீங்கள் நினைக்கிறது வாஸ்தவமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு சில பரிகாரத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பரிகாரத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு உடனே குஷி சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னாலலாம் முடியாது, நான்லாம் இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து குஷி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம தேவயானி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா உன்னோட ஃப்யூச்சருக்காக தான் இந்த இதுவெல்லாம் பண்ணுறது, இதையே நீ பண்ண மாட்டேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் லக்ஷ்மி இருந்தால, லக்ஷ்மி வந்து மித்ராக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்கெல்லாம் எடுத்து அவனுக்காக சில பல பரிகாரத்தெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானி ரொம்பவே நல்லவங்க மாதிரி நம்ம லக்ஷ்மியை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு லக்ஷ்மிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. என்னை பற்றியும் இவங்க பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இதை பார்த்துட்டு மித்ரா வந்து உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா நம்ம மித்ராவை கார் ஆபத்துலேருந்து முதலக்கிட்ட இருந்து அப்புறம் என்னென்னமோ வந்து அந்த லைட்ல இருந்தெல்லாம் காப்பாற்றுறாங்களா, அதெல்லாம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறாங்க நம்ம மித்ரா. அவங்களுக்கு அப்படியே கண்ணே கலங்கிருது சொல்லலாம். இந்த பக்கம் லக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு ஓடுறாங்க. அப்புறம் வந்து நம்ம லக்ஷ்மி வந்து அப்படியே பார்த்து உறைஞ்சி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம தேவயானி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேசும்போது நம்ம மனிஷாவுக்கு ரொம்பவே கோவப்பட்டு, இப்போ ரொம்ப முக்கியமாக இப்போ அந்த லக்ஷ்மியை பற்றி பேசியே ஆகணுமா, எதுக்காக அவளை பற்றி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம மனிஷா தேவயானிக்கிட்ட. அதுக்கு நம்ம மனிஷா வந்து தேவயானிக்கிட்ட கோவப்பட்டு பேசினாலும் இந்த பக்கம் தேவயானி சரி யார் தான் பரிகாரத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்களா சொல்லிட்டு குஷியோட அம்மா கிட்டே கேட்குறாங்க. ஐயோ என்னாலலாம் பண்ண முடியாது, எனக்கும் கால் வலிக்கும், என் பொண்ணுமே பண்ண மாட்டா, நீங்களே பண்ணுங்க தேவயானி அப்படின்றாங்க. நீங்களே பண்ண மாட்டா அப்படின்னும் போது எனக்கு கால் வலிக்காதா, நான் எப்படி இந்த பரிகாரத்தை பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி சொல்கிறாங்க. உடனே நம்ம குஷியோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் மனிஷா நீ பண்ணுறியா அப்படின்றாங்க. ஹலோ என்ன நீங்கள் கோல்ட் ஸ்பூன்னா நான் என்ன அரட்டி கேட்டா நான் எப்படி பண்ணுவேன், உங்களோட பரிகாரத்தை நான் எப்படி பண்ணுவேன், அதெல்லாம் என்னாலலாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து பேசுகிறத பார்த்து பேசுங்க, யார்கிட்ட என்ன பேசுகிறோன்றத பார்த்து பேசுங்க, உங்கள் லெவலும் என்னோட லெவல் அதுக்கு மேலே சரியா, நான் ஒன்றும் எதுக்கும் சலைச்சவ கிடையாது, நானும் பணக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா வந்து பதிலுக்கு பதில் வந்து குஷியோட அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யார் தான் பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரு பக்கம் லக்ஷ்மி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம தேவயானி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இந்த பக்கம் நம்ம மித்ரா ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம ஜானுவும் நம்ம விவேக்கும் அந்த கோயிலை சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மித்ரா கிட்ட போயிட்டு நம்ம லக்ஷ்மி கேட்குறாங்க, தேவயானி ஆண்டி சொன்னதெல்லாம் உண்மையா மித்ரா அப்படின்றாங்க. ஆமாம் உண்மைதான், ஒரு காலத்தில் லக்ஷ்மி எனக்காக உயிரையே கொடுத்தா, நிறைய விஷயங்களில் என்ன காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம விவேக் வந்து ஒரு ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கும் போது நம்ம அண்ணி வந்து உங்களுக்காக அவங்களோட உயிரையே கொடுத்து அவங்க உங்களை காப்பாற்ற துணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம மித்ரா வந்து ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படியாப்பட்டவங்களையா நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அவங்கள தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, கண்டிப்பாக நீங்கள் அவங்க செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பான விட வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம மித்ரா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது சம்யுக்தாவாக இருந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவையும் நம்ம விவேக்கையும் தான் காட்டுறாங்க. விவேக்கும் ஜானு வந்து பேசிக்கிட்டே போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா கடவுளுக்கே வந்து இந்த பரிகாரத்தை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்காக வந்து இது பண்ணி வச்சிருக்காரு, அதனால் நீ கவலைப்படாத, நம்ம 2 பேர் கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ என்னோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை பார்த்த லக்ஷ்மி வந்து உடனே வந்து நம்ம விவேக் கிட்ட சொல்கிறாங்க, என்ன இது நீங்கள் 2 பேரும் விளையாட்டாக இந்த பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்குமே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு நினச்சி நீங்கள் இதை நல்லா சரியாக பயன்படுத்திக்கணும், அதனால் நீங்கள் வேண்டுதலை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரிங்க நீ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா. அப்போ ஜானு சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, இப்போ வந்து லக்கி உங்களை தேடி வந்துடுவா, அவங்க வந்து கேட்பால இப்போ லக்ஷ்மி ஆண்டி எங்கே அப்படின்னு கேட்கும்போது நீ என்னக்கா பண்ண போகிற, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ பரிகாரத்தை மட்டும் நீ அதில் வந்து கவனம் செலுத்தி நல்லபடியாக முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம ஜானுக்கிட்ட சொல்லிட்டு வராங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. இதை பார்த்த நம்ம சம்யுக்தா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம லக்கி வந்து ஓடி வராங்க. அப்போ நம்ம அர்ஜுனும் வராங்க அந்த இடத்துல ஜுன்னுவை கூட்டிகிட்டு.
அர்ஜுனை பார்த்து நம்ம லக்கி கேட்குறாங்க, லக்ஷ்மி அம்மா எங்கே, நான் கூட்டிகிட்டு வர சொன்னல அப்படின்றாங்க. இல்லைம்மா அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்தது ஆஃபீஸ்லேருந்து அப்படியே நேராக இங்கே வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்களா. இந்த பக்கம் நம்ம ஜுன்னுக்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஜுன்னு நீயும் நான் சொன்னதை கேட்காம வந்திருக்க, நான் தான் சொல்லியிருக்கல அம்மா காலையில் ஆனால் ஆஃபீஸ்க்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் நம்ம சம்யுக்தாவை நின்றுட்டு இருக்காங்களா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து சம்யுக்தா வந்து மறைஞ்சிட்டு உடனே வந்து நம்ம லக்ஷ்மியாக வந்து புடவை கட்டிட்டு கடகடன்னு வந்துடுறாங்க. இது லக்கி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது, இப்போ தான் சம்யுக்தா ஆண்டி நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே நம்ம லக்ஷ்மி அம்மா வந்துட்டாங்க அப்படின்னாங்க. ஹாய் லக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கம்மா, நீங்கள் எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்றாங்க. இப்போ தான்மா நான் கேபில் வந்தேன் அப்படின்னு. நீங்கள் வந்து கேபையே காணுமே அப்படின்ட்டு. அது போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி நம்ம லக்ஷ்மி வந்து சமாளிக்கிறாங்க. ஆனாலும் நம்ம லக்கி மனசில் நினைக்கிறாங்க, உங்கள் 2 பேரையும் நான் ஒன்றா நிற்க வச்சு பார்க்கணும், அப்போ தான் என்னோட டவுட்டு கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் லக்ஷ்மியும் நம்ம லக்கி கிட்ட இவ்வளோ பேசுகிறாங்க. ஆனால் நம்ம லக்கி அவங்களோட விஷயத்தில் கரெக்டாக வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம். நாளைக்கான வீடியோவில் நம்ம லக்கி வந்து நம்ம லக்ஷ்மியை சம்யுக்தா தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்களா, 2 பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்களா கண்டுபிடிக்க மாட்டாங்களான்றத நாளைக்கான வீடியோவில் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.